வணக்கம். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே கிட்டத்தட்ட போர் முழும் அபாயம் இருந்த நிலையில் திடீர்னு நிலைமை தலைகீழா மாறிடுச்சு. உலகம் ஒரு பெரிய நெருக்கடியின் விளிம்பிலிருந்து எப்படி பின்வாங்கியது? இதுக்கு பின்னாடி என்ன நடந்தது? வாங்க இத பத்தி விரிவாக பார்க்கலாம். எல்லாமே ஆரம்பிச்சது ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட்ல இருந்ததா. டொனால்ட் ட்ரம்ப் ஈரானிய மின் நிலையங்கள் மேல நடத்த இருந்த தாக்குதல 5 நாளைக்கு தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு அறிவிச்ச போதான் உலகமே ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டது. இந்த ஒரு அறிவிப்பு மிகப்பெரிய போர் பதற்றத்தை தற்காலிகமா முடிவுக்கு கொண்டு வந்தது. சரி, நாம இந்த பகுப்பாய்வுல என்னெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த நெருக்கடி எப்படி தள்ளி வைக்கப்பட்டதுன்னு பாப்போம். அடுத்து அந்த கடைசி 48 மணி நேரத்துல என்ன நடந்தது, அப்புறம் ஏன் 2 தரப்பும் பின்வாங்குனாங்க, இதனால மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுச்சு, கடைசியா இனிமே என்ன நடக்கலாம், அதோட ஒரு முக்கியமான எச்சரிக்கையும் இருக்கு. வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். தள்ளி வைக்கப்பட்ட நெருக்கடி. உலகம் எப்படி ஒரு பெரிய ஆபத்தோட விளிம்பிலிருந்து கடைசி நிமிஷத்துல பின்வாங்கியதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஒரு 48 மணி நேரம் கெடு கொடுத்திருந்தாங்க. அது முடியறதுக்கு இன்னும் கொஞ்சம் மணி நேரம் தான் இருந்தது. அந்த சமயத்துல தான் அமெரிக்கா ஈரான் மேல நடத்த இருந்த ஒரு பெரிய ராணுவ தாக்குதல்ல இருந்து பின்வாங்கறதா அறிவிச்சாங்க. இது நிலைமைய உடனே தணிச்சு ஒரு பெரிய போரை தடுத்து நிறுத்தியது. அடுத்து அந்த முக்கியமான காலக்கெடுவுக்கு என்ன காரணம்? அந்த 48 மணி நேரத்துல அப்படி என்னதான் நடந்தது? ஏன் நிலைமை இவ்ளோ மோசமாச்சு? இதை தெரிஞ்சதான் விஷயத்தோட தீவிரம் புரியும். இந்த டைம்லைனை பாருங்க, உங்களுக்கே புரியும் பதற்றம் எப்படி படிப்படியா ஏறிச்சுன்னு. முதல்ல கெடுவுக்கு 48 மணி நேரம் முன்னாடி சின்ன சின்ன மோதல்கள் தொடர்ந்து நடந்ததால அமெரிக்கா இந்த கெடுவை விதிக்குது. அப்புறம் 24 மணி நேரம் இருக்கும்போது ட்ரம்ப் இன்னும் ஒரு படி மேல போய் ஈரானிய மின் நிலையங்களை முழுசா அழிச்சிடுவோன்னு மிரட்டுறாரு. ஆனா கடைசியில கெடு முடியறதுக்கு வெறும் 2 மணி நேரம் இருக்கும்போது திடீர்னு இந்த 5 நாள் ஒத்திவைப்பா அறிவிக்கிறார். உலகம் எவ்ளோ பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சதுன்னு இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ரொம்பவே சுவாரஸ்யமான பகுதிக்கு வந்திருக்கோம். என்ன நடந்ததுன்னு பார்த்தாச்சு. ஆனா ரொம்ப முக்கியமான கேள்வி, ஏன் நடந்தது? எதனால 2 தரப்பும் பின்வாங்குனாங்க? இதுக்கு பின்னாடி இருக்கிற வியூகங்கள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். இது ஒரு கிளாசிக் அரசியல் விளையாட்டுன்னு சொல்லலாம். 2 பேருமே இதை தங்களுக்கு கிடைச்ச வெற்றியா காட்ட முயற்சி பண்றாங்க. அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா, ரொம்ப நல்லபடியா பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா ஈரான் என்ன சொல்லுதுன்னா, அமெரிக்கா பயந்துட்டு பின்வாங்கிட்டாங்க, இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் மார்க்கெட் அமைதிப்படுத்துறதுக்கு ஒரு நாடகம்னு சொல்றாங்க. 2 பேருமே அவங்கவங்க நாட்டு மக்களுக்கு தங்களை வெற்றியாளர்களா காட்டிக்கிறாங்க. அப்போ உண்மையிலேயே பின்வாங்குனதுக்கு என்ன காரணம்? ஒரு 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. 1, விளிம்பு நிலை உத்தி. அதாவது ஒரு பெரிய போரை தவிர்த்து ஒரு தற்காலிக நிறுத்தத்தை கட்டாயப்படுத்த முடிஞ்சது. 2வது பொருளாதாரம். சண்டை நீடிச்சா என்ன விலை ஏறி உலக பொருளாதாரமே மந்த நிலைக்கு போக வாய்ப்பிருந்தது. கடைசியா, இது புதுசில்ல, 2019 2020லயும் இதே மாதிரி மிரட்டல்கள் அப்புறம் அமைதியான பின்வாங்கல்கள் நடந்திருக்கு. சரி, இந்த சண்டை சமாதானம் எல்லாம் நம்மளை எப்படி பாதிக்கும்? நேரடியா சந்தைகளைத்தான் பாதிக்கும். இந்த செய்தி வந்ததும் மார்க்கெட்டை எப்படி நிம்மதி அடைஞ்சதுன்னு பார்க்கலாம். இது ஏன் நமக்கு முக்கியம்னு இந்த பகுதியில புரியும். இந்த சார்ட்டை பாருங்க, ரொம்ப சிம்பிளா புரியும். போர் வருங்கிற பயம் போனதும் உலக பங்கு சந்தை விலைகளெல்லாம் மேல போச்சு. அதே சமயம் கச்சா எண்ணெய் விலை கீழே வந்துச்சு. இத ஒரு நிம்மதி பேரணின்னு சொல்வாங்க. முதலீட்டாளர்கள் எந்த அளவுக்கு நிம்மதி அடைஞ்சாங்கன்னு இதுலயே பார்க்கலாம். குறிப்பா நம்ம இந்திய மார்க்கெட்க்கு இது ஒரு நல்ல நியூஸ். சமீபத்துல நிஃப்டி 22,500க்கு கீழே போனதுக்கு இந்த போர் பதற்றம் தான் முக்கிய காரணம். இப்போ நிலைமை கொஞ்சம் சரியானதால மார்க்கெட் திரும்ப நல்லா மேல வரும்னு எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். பதற்றம் கொஞ்சம் தணிஞ்சிருக்கு. இனிமே என்ன நடக்கும்? எதிர்காலத்தை கணிக்கிறது கஷ்டம்தான். ஆனாலும் என்ன நடக்கலான்னு ஒரு பார்வை பார்க்கலாம். அதோட ஒரு மறுப்பும் இருக்கு. பதற்றம் ஒரே நாள்ல போயிடாது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா குறைய வாய்ப்பு இருக்கு. அடுத்த சில நாட்கள்லயோ வாரங்கள்லயோ தாக்குதல்களோட தீவிரம் குறையலாம். அமெரிக்கா அல்லது இஸ்ரேலை சேராத கப்பல்களை ஹார்மோஸ் ஜலசந்தி வழியா போக அனுமதிக்கலாம். அது மட்டும் இல்லாம ஓமன் மாதிரி நாடுகள் மூலமா மறைமுக பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடக்கும்னு எதிர்பார்க்கலாம். முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான எச்சரிக்கை. இந்த நிலைமை இன்னும் முழுசா சரியாகல, எப்ப வேணும்னாலும் மாறலாம். இதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த பகுப்பாய்வு உங்களுக்கு தகவல் கொடுக்கறதுக்கு மட்டும்தான். இது எந்த விதத்திலயும் ஒரு நிதி ஆலோசனை கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சீக்கிரம் மாறலாம். அதனால நீங்க கவனமா இருக்கணும். அடுத்த பகுப்பாய்வில் சந்திப்போம்.